இங்கே பாருங்கள் நேவிக்காரன் வளர்க்குற பந்தி கடலில் பாருங்கள், கடலில் கிடக்கு பாருங்கள் எவ்வளோ இதாக கிடந்து குளிக்குது. இங்கே நேவிக்காரன் பாலதீவில் வளர்க்குறாங்க. இந்த பன்றி வந்து கடலில் இருந்து கிடைக்குது பாருங்கள். பன்றி எடுக்கிறத பன்றியை மடுத்து பாருங்க, எப்படி இஞ்சால கோயிலையும் காட்டுவோம் பாருங்க. கோயில் தங்களுடைய சிந்தனைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். சிலுவை பாதையின் பொழுது இங்கே இருக்கின்ற இந்த பெரிய சிலுவையை நீங்கள் எல்லோரும் சுமந்து செல்ல முடியும். எனவே அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வழிபாடுகளின் பொழுது தயவு செய்து உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். ஒழுங்கான முறையிலே உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடங்களுக்கு உள்ளே அமர்ந்து வழிபாடு. நேவிக்காரன் வளர்க்குறாங்க பாருங்க. நேவிக்காரன் இது பராமரித்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. நேவிக்காரன் ஒன்றாங்கட கடையில் கணக்கு கிடக்கு மூன்றாம் பாவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் இறையொளியிலே ஒளிபரப்பு செய்கிறோம். அதிலே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய தொலைபேசிகளை ஓம் பண்ணி வைத்திருந்தால் இறையொளி லைவ் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அதுவும் வழிபாடுகளிலே பக்தியோடு பங்கெடுத்துக் கொள்ளுமாறு சுற்றுப்புற இது சிலுவை வழிபாடுகளின் பொழுது உதவி செய்வதற்காக அவருடைய பணியாளர்களும் அன்னமாலயத்தினுடைய இளையோர்களும் புனித அன்னமாலயத்தினுடைய புனித வின்சென்ட் பின்பற்றுமாறு உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எல்லோருமாக இணைந்து திருச்செவ மாலையிலே பக்தியோடு இணைந்து கொள்வோம். எவ்வளோ போட்டுகள் வந்து கொண்டுப்பார். நீங்க எப்போ வரீங்க? எப்படி இருக்கீங்களா? சோமா இருக்கிறியா? சோமா இருக்கிறீங்களா? சரி இருங்க. நம்ம முடியுங்கள். சிவமால தொடங்குது. ஆக்கள் வந்தனால நாங்கள் போய் குளிச்சுட்டு வருவோமாண்டு. நேவிக்காரன் இங்கே இருக்கலாம். நேவிக்காரன் அமதா இதுக்குலாம் அந்த பண்டு கண்டது.
இங்கெல்லாம் நாங்களை விடுதி இருக்கோம். இந்த குட்டியாக்கிற விடுதி இப்படியே எங்கட பணம் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. சனம் முழுக்க இங்கெல்லாம் இருக்குது. எப்படி அடைச்சி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? தானே இது இருக்கல இல்லை அப்படியாம்மா சும்மா இருக்கீங்களா? என்னண்ணா சோமால இதுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் பாருங்க, காட்டுறோம். குட்டியாக இருக்கிறடா என்ன விளைக்கலாம் குட்டி இதான் எங்கடா என்ன செய்கிறா? தேத்தனையா? தேத்தனை இறைக்கிறா? இதான் இவரோட வசந்த மாளிகை. எப்படி இருக்கிற வசந்த மாளிகை? தங்களை பிடிக்க போனாமா ஜவசி அங்கே தேத்தனி விட்றா, தேத்தனி விட்றான்னு இங்கே அவங்கதா இந்த அவங்கதா அதில் அவன் பண்ணி போட எப்படி தேத்தனி இருக்குல்ல இது பார்த்தேன் கிட்ட போய் மொத்த காட்டிட்டு போறேன். குட்டியில வசந்த மாளிகையா பாருங்க. தேத்தனி போற குசிலியை காட்டு, குசிலியை போய் காட்டு. மடிவாயிட்டு தான் இந்த சாந்தி இருக்கிறோம். தொடங்கிட்டு இந்த அமுதா சாந்திலாம் இன்னும் தேத்தனி விட்றா பாருங்க. நல்லா வடிவா இருக்கு, அந்த நல்லா இருக்கு சீனரி, நல்ல மரங்களுக்கு நல்லா இருக்கு, வடிவா இருக்கு. இரவு என்ன பானா? இந்த பான் இருக்கு. சரி. பாருங்க இரவு இடியப்பம் இன்றைக்கு என்ன இறைச்சி? ஆமரைச்சி மற்ற ஆமரைச்சி மாட்டிறைச்சி. நாங்கள் கோழி கொண்டு வந்தனாங்க, கோழி இறைச்சி வாங்கிட்டு வந்தனாங்க. இவங்க ஆமரைச்சி சாப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே ஸ்பெஷலாக காய்ச்சிடும் இந்த ஆமரைச்சின்னு. உண்மையில நல்லா தான் இருந்தது சாப்பாடு. மத்தியானம் ஆமரைச்சியோட சாப்பிட்டா உண்மையில நல்லா இருந்தது. பசியும் வந்த போட்டோடி அந்த பசியாக நல்ல ஒரு இவங்க சாப்பிட்டோம் பண்ணு. வேலை செய்தா லைன்? பார்த்து கவரேஜும் குறைவு தான் இருந்துட்டு வருது கவரேஜ். இந்த காணொலி தனியாக போடும்.
பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க, மறந்துடாங்க உறவுகளே. ஓகே, நன்றியா, நன்றி.